ஞானிகள் கண்ட ஞானம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சதிக்கு இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஞானிகள் கண்ட ஞானம். கீழ்த்திசை ஞானிகள், 3 ராஜாக்கள், 3 அரசர்களாகிய ஞானிகள் ஞானத்தை கண்டார்கள். ஞானத்தை ஊற்றி குழந்தையாக கண்டார்கள் பிரியமானவர்களே. ஆகவே நாம் தியானிக்கிறோம் ஞானிகள் கண்ட ஞானம் என்று சொல்லி. அவர்கள் வந்ததிலே ஞானம் இருந்தது, அவர்கள் வணங்குவதிலே ஞானம் இருந்தது, அவர்கள் வழங்கியதிலே ஞானம் இருந்தது. அவர்கள் வந்ததிலே விண்மீன் எழுதலை கண்டு உலக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று அறிந்து ஞானத்தில் தெரிந்து அவர்கள் ஆண்டவரை பிறந்திருக்கிற பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். ஆகவே அவர்கள் வந்ததிலே அந்த ஞானம். ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு ஞானம் கிடைக்கிறது. அவர்கள் ஆண்டவராகிய பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். அவர்கள் வந்ததிலே ஞானம், அவர்கள் வணங்கியதிலே ஞானம். வந்தவர்கள் தாய் மரியாளோடு சூசை முனியோடு அங்கே குழந்தை முன்னிட்டையில் கிடைத்திருப்பதைக் கண்டு அவர்கள் தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டினார்கள், ஆராதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை, பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவை தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டி ஆராதித்தார்கள். அவர்கள் வணங்கியதிலே தங்கள் ஞானத்தை வெளிப்படுத்தினார்கள். கடவுள் கொடுத்த ஞானத்தை வெளிப்படுத்தினார்கள். அடுத்தது அவர்கள் வழங்கியதிலே, வந்ததில் மட்டுமல்ல, வணங்கியதில் மட்டுமல்ல, தாங்கள் கொடுத்த அந்த பரிசு பொருட்களை வழங்கியதிலே இறைஞானம் வெளிப்பட்டது. ஒரு ஞானி பொன்னை கொடுக்கிறார். ஏன் பொன்னை அரசருக்கு கொடுப்பார்கள்? இவர்தான் உலகத்தின் அரசர் என்பதை எண்பிக்கும்படியாக பொன்னை கொடுத்து பிறந்திருக்கிற பாலகன் உலகத்தின் அரசர் என்பதை இந்த உலகத்துக்கு அறிவித்தார். 2ஆம் ஞானியானவர் என்ன கொடுத்தார்? சாம்பிராணி புகையை கொடுத்தார். தூபக்கலசம் என்ற சாம்பிராணி புகையை கொடுத்தார். சாம்பிராணி புகை என்பது ஆலயத்திலே தெய்வத்துக்காக காண்பிக்க பயன்படுத்தக்கூடிய பொருள். ஆகவே பிறந்திருக்கிற அரசர் மட்டுமல்ல, இவர்தான் உலகத்தின் தெய்வம் என்பதை நிரூபிக்க அவர் சாம்பிராணி புகை கொண்ட தூபக்கலசத்தை கொடுத்தார். 3வது ஞானி நறுமணமிக்க தைலத்தை கொடுத்தார். அந்த தைலம் இறந்தவருடைய உடலில் பூசப்படுகிற ஒரு தைலம். ஆகவே இவர்தான் நமக்காக மரித்து இந்த உலகத்தை மீட்கெடுக்கிற இரட்சகர், மீட்பர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர் அந்த பொருளை கொடுத்தார். இவ்விதமாக பிறந்திருக்கிற பாலகனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு நித்தியத்துக்கும் ஆளக்கூடிய அரசர் என்பதையும் தெய்வம் என்பதையும், எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே, இவர்தான் உலகத்தின் மீட்பர் என்பதை தாங்கள் வழங்கிய பரிசு பொருட்களின் வழியாக இறை ஞானத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆகவே நாம் தியானிக்கிறோம் ஞானிகள் கண்ட ஞானம். நாமும் தெய்வ பயத்தோடு இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது அதே ஞானத்தை கடவுள் கொடுக்க நமக்கு வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். தெய்வ பயம் கொண்ட பிள்ளைகளாய் வாழுவோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். நாமும் ஆண்டவரை தினனிட்டு வணங்குவோம். நம்மையே பரிசு பொருட்களாய் ஆண்டவருக்கு கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.